மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். மதுரை மீனாட்சி கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளையின் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றி பத்திரம் பதிந்த மோசடி தொடர்பாக 19 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அறக்கட்டளைக்கு சொந்தமான அசோக விலாஸ் பங்களா, அதனுடன் இணைந்த தோட்டம் உள்ளிட்டவற்றை கடந்த 2016ஆம் ஆண்டு மதுரை வடக்கு முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன் 9 பேரின் பெயரில் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அரசன் இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் அன்பழகன் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாட்டில் சார்பதிவாளர் அனந்தராமன் மூலம் சில தனிநபர்களின் பெயரில் பொது அதிகார ஆவணம் பதிவு செய்யப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சார்பதிவாளர் பிரசாந்த் சந்தான கருப்பன் மூலம் நில அடமான பத்திரம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.